ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இப்பொழுது விஜயுடைய கூட்டணிக்கு ஒற்றுக்கொண்டு விட்டார்கள். கடைசி முடிவு எடுக்க வேண்டிய இடத்தில் சோனியா காந்தியுடைய ஒற்றை கையெழுத்துக்காக இருக்கிறது. விஜயோடு காங்கிரஸ் சேர்ந்தால் கேரளா, பாண்டிச்சேரியிலேயும் உதவும். காங்கிரஸ் உடைய ஓட்டுன்னு 5% சொல்றோம். ஆனால் மைனாரிட்டிகள் மொத்தம் பார்க்குறப்ப 12%. காங்கிரஸ் வந்துடுச்சுன்னு சொன்னால் மைனாரிட்டிகள் வருதுங்கிறது ஒரு பார்வையும் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா 25 தொடலாம். அந்த கூட்டணி இரண்டாவது பெரிய கூட்டணியாக கூட வர வாய்ப்பு. திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி. பிக் மீடியா என்பவர்கள் 2021 தேர்தலை ஆல்மோஸ்ட் கரெக்டா பண்ணியிருக்காங்க. அவங்க படியாக விஜய் சென்னையில் 28% வாங்கிறார்கள். கன்னியாகுமரியை ஒட்டிய சவுத் சைட்ல 12-13 தான் வருது. ஆவரேஜ் அரௌண்ட் 17% வருது. ஓட்டு சீட்டு மாறணும்னால 20% தொட்டாதான் சீட்டு மாறும். திமுகவுடைய ஓட் ஷேர் 35 தான் இருக்கு. அதிமுக பிளஸ் பாஜக 2024 வாங்கினதை ஒன்று சேர்த்துக்கிட்டா இவங்க 39%. மோடி வரணும் என்று போட்டதில் ஒரு 5% குறைஞ்சா கூட இவங்களுக்கும் 35%. இப்போ டிடிவி உள்ள வரதுனால ஒரு 1-2% வச்சுக்கிட்டா எட்ஜ் அதிமுகவுக்கு தான் இருக்கிறது. 21 தேர்தலுக்கு முன்பாக 10.5% வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்த உடனே மற்ற பிற்பட்ட ஜாதிகளுக்கு இடையில பெரிய எதிர்ப்பாலை வந்தது. டிடிவி, சசிகலா போன்றவர்கள் அந்த முக்குலத்தோர் அவங்கள ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னப்ப பெரிய அளவுல அந்த பெல்ட்ல கவுண்டர் கட்சியா மாத்திட்டாருன்னு சொல்லி மக்களை ஒன்னா திரட்டினது டிடிவி தான். டிடிவி மறுபடியும் போய் சேரும் பொழுது இந்த மக்களும் அப்படியே போய் சேர்ந்துருவாங்களா? தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பேச்சுக்கள் கூட்டணி தொடர்பாக தான் பேச வேண்டி இருக்குது. தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்படும்னு ஒரு பக்கம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் தாவேகாவை நெருங்கி பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி கூட தெரியல. தேமுதிக திமுக அதிமுக 2 பேர்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. யார் அதிகமான சீட்டு செலவுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் போவாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ வரைக்கும் அவங்க டிசைட் பண்ணலை. ஒரு தேதி அறிவிச்சு அன்னைக்கு மாநாடு இருக்கும், அன்னைக்கு நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கும் அறிவிக்காமல் இன்னும் அவங்க டைம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ்குள்ளேயே 2 பிரிவாக இருக்கிறாங்க. ஒரு சிலர் தாவேகா கூட போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக முக்கியமான தலைமையில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நாங்கள் திமுக கூட இருக்கிறோம் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான உங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது? ப்ளஸ் தாவேகா இந்த அதிமுக திமுக 2 கூட்டணிக்கும் போகாத சிறிய கட்சிகளை வைத்து ஒரு கூட்டணி அமைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கூட்டணி கணக்கு எப்படி அமையும் நீங்கள் நினைக்கிறீங்க? சார், தாவேகாவை பொறுத்தவரை தனியாக நின்னால் எவ்வளோ எடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் அன்டெஸ்டட். சரியா? இப்போ எடுக்கிற கணக்குகளில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்த ஸ்பிக் மீடியா, இந்த ஸ்பிக் மீடியா என்பவர்கள் கிட்டத்தட்ட 2021 தேர்தலை ஆல்மோஸ்ட் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் கடந்த சில வருஷத்தில் பார்த்தால் ஆந்திராவை தப்பாக சொல்லியிருக்காங்க, பீகார்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க படியாக சென்னையில் கிட்டத்தட்ட 28% வாங்கிறார்கள். மீதி 15 16 வாங்குறாங்க. கன்னியாகுமரியை ஒட்டிய சவுத் சைடில் 12-13 தான் வருது. நம்ம எங்கே ஜாஸ்தி வாங்குவோம்னு நினச்சோமோ அங்கே கம்மியாக இருக்குது, சென்னையில் அதிகமாக இருக்குது. ஸோ ஆவரேஜ் அரௌண்ட் 17% வருது. ஓட்டு சீட்டு மாறணும்னாலே உங்களுக்கு 20% தொட்டால் தான் சீட்டு மாறும். இன்னொன்று, அன்டெஸ்டடுக்கு சொல்கிற எத்தனை பேர் போடுவாங்க, ஜென்சியில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் ஓட்டு இருக்குது. இது இந்த ஊரில் ஓட்டு இருக்கணும், ஊரில் இருந்து போக முடியலன்னு வச்சிங்கன்னா தேர்தல்கள் பெரும்பாலும் புதன் வியாழனில் தான் வைப்பாங்க. ஏன்னா போன தேர்தலில் முதல் ஃபேஸில் ஓட்டு போடாமல் பல பேர் ஊருக்கு போயிட்டாங்கன்னு வந்த உடனே பல கட்சிகள் சொன்ன பிறகாக இனிமேல் வெள்ளிக்கிழமையோ திங்கக்கிழமையோ வைக்க மாட்டோம், லீவ் போட்டுட்டு ஊருக்கு போயிடலாம் ஓட்டு போடாமல். பட் சென்னையில் இருக்கிறவங்க ஊருக்கோ இங்கே இருக்கிறவங்க ஊருக்கு போகாமல் இருக்கிறதுக்காங்கனால. ஸோ அப்படி வர்றப்ப இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற ஜென்சிலாம் ஊரில் ஓட்டு வச்சுருந்தா ஊருக்கு போக முடியுமா? டிக்கெட் விலைகள் உங்களுக்கு தெரியும், ஆம்னி பஸ்கள் 3000 ரூபா 5000 ரூபான்னு ஆயிடுது. ஸோ இந்த பிரச்சனையும் இருக்குது. ஸோ அவருக்கு வரும் இப்போ அவருக்கு சமமாக பார்த்தா பீகாரில் நம்ம இவர் எடுத்துக்கிட்டால் பிரசாந்த் பாண்டே, அவருக்கு 20-25 கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே போலிங் ப்ரெடிக்ட் பண்ணுறதுல ஹையஸ்ட் எக்ஸ்பர்ட்னா ஆக்சிஸ் மை இந்தியா. அவர்கள் நம்பர் 1 சிஎம் சாய்ஸ் பிரசாந்த் கிஷோர் பாண்டேன்னே சொன்னாங்க. ஆனால் அவர் வாங்கினது 3.9% என்னமோ தான். ஸோ அன்டெஸ்டடாக இருக்குது. பட் கண்டிப்பாக எங்கே போய் யாரை கேட்டாலும், நான் போய் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற இதுவாக இருக்கட்டும், நான் பார்க்குற ஜொமேட்டோ இது மாதிரி லோ லெவலில் இருக்கிற ஜென்சியில் அத்தனை பேர்களில் 10க்கு 3-4 பேர் விஜய் பேரை சொல்கிறாங்க. ஸோ இது ஓட்டாக மாறுமான்னு தெரியாது. இப்போ கூட்டணி கணக்கை பொறுத்த வரைக்கும் சார், கூட்டணிங்கிறது எப்படின்னா 1-1-2ங்கிறது நம்ம அரித்மெட்டிக். 1 பக்கத்தில் 1 போட்டால் 11ன்னு சொல்லலாம் நம்ம எழுதுகிற கணக்கில், நமக்கு இது போடாமல். ஆனால் கூட்டணி எப்படி ஆகும்னா 2016 நம்ம தேர்தலில் எடுத்துப்போம். 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி வாங்கினதில், மக்கள் நல கூட்டணியில் இவங்க வெளியில் போயிட்டாங்க தேமுதிக. மற்றவங்க வாங்கினவங்களும் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து 2019 54% வாங்கினார்.
பட் அந்த 2016க்கான 19 தேர்தல் வச்சது கூட்டினீங்கன்னா தான் 39 கூட வந்திருக்கா. ஸோ கிட்டத்தட்ட 15% அதிகம் வந்துச்சு. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு பூஸ்ட் கிடைக்குமா இந்த கூட்டணி, வெற்றி கூட்டணி ப்ளஸ் அதற்கு ஏற்ற ஒரு அலை கிரியேட் பண்ணப்படும் மோடி எதிர்ப்பலையா அந்த காலகட்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு அலை கிரியேட் பண்ணப்பட முடியுமா, இதுதான் இங்கே விஷயம். கண்டிப்பாக நீங்கள் எங்கே போய் தமிழ்நாட்டில் எங்கே போய் கேட்டாலும் விலைவாசி, கட்ட பஞ்சாயத்து, இபி, கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறீங்கன்னு சொன்னாலே ஒவ்வொருவரும் திமுகவுக்கு எதிர்ப்பலை வந்துடும். அதுக்கு அடுத்தது இது நகை கடன், கல்வி கடன், இந்த ரெண்டுலேயும் சொன்னது செய்யலை. மீதி 1000 ரூபா ஸ்கீமை விட்டுருங்க. கல்வி கடன் எல்லோருக்கும் ரத்துன்னு சொன்னாங்க, யாருக்குமே செய்யலை. நகை கடன் எல்லோருக்கும் சொன்னது, இதில் மாத்திரம் அதுவும் 1 பவுனுக்கு கீழேயோ என்னமோ வாங்கினவங்களுக்கு மாத்திரம் கூட்டுறவு வங்கியில் மாத்திரம் தான் பண்ணாங்க, இதில் பண்ணல. ஸோ இது ரெண்டையும் பண்ணுறேன்னு இப்போ எடப்பாடி வேற சொல்லியிருக்காரு. ஸோ இதனால திமுக எதிர்ப்பலை. ஸோ திமுகவுடைய தனி ஓட்டு, கோர் ஓட்டு. ஓகே, அதே திமுக 2019 54 வாங்கினாங்க. திருப்பி இதுக்கு வந்தப்போ 2021 அது 46 45 புள்ளி குறைஞ்சிடுச்சு. ஸோ இங்கே வாங்கின 8% அங்கே குறைஞ்சிடுச்சு. அப்போ அதே கூட்டணி இங்கே இன்டாக்டாக இருந்தோம், அந்த கூட்டணியும் அதே இன்டாக்டாக இருந்துச்சு. அப்பையும் டிடிவி தனியாக தான் இருந்தார், இப்போ 2021 டிடிவி தனியாக தான் இருந்தார். ஸோ அசம்பிளி தேர்தல் என்று வரும் பொழுது அதிமுகவிற்கு அட்வான்டேஜ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதே ரேஷியோ நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ திருப்பி பார்லிமெண்ட் வந்துச்சு 2024, இந்த 46லேருந்தும் குறைஞ்சி 44க்கு கீழே போயிடுச்சு. ஸோ அப்போ 54லேருந்து 44ஆக குறைஞ்சிடுச்சு. இப்போ அசம்பிளியில் இந்த 8 குறைஞ்சா இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஓட்டு சதவீதம் 35 நோக்கி தான் இருக்குது. நான் சொல்கிறது ஸ்ட்ரெயிட் கணக்கு, வேறு சர்வேலாம் எடுக்க வேண்டாம். ஏன்னா 5 கோடி பேர் ஓட்டுற 10,000 பேரை கேட்டுட்டு தான் சர்வே சொல்கிறாங்க. ஸோ கணக்கு போட்டாலே திமுகவுடைய ஓட் ஷேர் 35 தான் இருக்குது. அதிமுக ப்ளஸ் பாஜக 2024 வாங்கினதை ஒன்று சேர்த்துக்கிட்டா இவங்க 39%, 40% விட்டுது. அதில் பாஜகவில் மோடி வரணும் என்று போட்டதில் ஒரு 5% அல்லது அண்ணாமலை ஆதரவாளர்கள் குறைஞ்சா கூட இவங்களுக்கும் 35% இருக்குது. இப்போ டிடிவி உள்ளே வர்றதுனால ஒரு 1-2% வச்சுக்கிட்டா 37%, 37 35ன்னு வச்சுக்கிட்டா நான் சொல்கிறது கிட்டத்தட்ட எட்ஜு வந்து அதிமுகவுக்கு தான் இருக்கிறது. இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 2014 தனியாக நின்ற பொழுது வாங்கின ஓட்டு 4.5%. 2014 தேர்தலில் மோடியா லேடியான்னு சொல்லி அவங்க பண்ணாங்க. 2016 மக்கள் நல கூட்டணி வந்தப்போ இங்கே சேர்ந்துட்டாங்க. ஸோ 14 தனியாக நின்னப்போ அவங்க வாங்கினது 4.5%. இன்றைக்கி அதே 4.5% இருக்குன்னு வச்சுக்கிட்டா, இல்லை 5% வச்சுக்கிட்டா கூட இப்போ இவர் குறைந்தபட்சம் விஜய் 15லேருந்து 17 வாங்குறாருன்னு வச்சுக்கிட்டா 22% ஆகுது. அத்தோடு வேறு எந்த கட்சி வரும்? இப்போ இவர் செங்கோட்டையன் கொஞ்சம் அந்த பகுதியில் டில்ட் பண்ணலாம், நிர்மல்குமார் பண்ணுவாரா, மற்றவங்க பண்ணுவாங்களா தெரியல. ஸோ இப்போ பட் காங்கிரஸ் இந்த பக்கம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. விஜயோடு காங்கிரஸ் சேர்ந்தால் கேரளா, பாண்டிச்சேரியிலையும் உதவும். எஸ்பெஷலி கேரளாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் லீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சராசரியாக சென்னை பெல்ட்டில் 10,000லேருந்து 20,000. மாம்பழத்தை விட்டுருங்க, மாம்பழம் போன முறை டி நகரில் 143 ஓட்டு தான் சத்யா தோர்த்தார், அதிமுக சத்யா தோர்த்தார். மற்றதுலலாம் 15,000 20,000. கோயம்புத்தூரில் அவங்க 20,000 ஜெயித்தாங்க. ஆனால் மதுரை பெல்ட்டில் 5,000க்கு கீழான ஓட்டில் கிட்டத்தட்ட 40 சீட்டில் தோத்தார்கள். இதில் உங்களுக்கு டிடிவி வாங்கின ஓட்டுக்கள், கமலஹாசன் குரூப் அதாவது வாங்கின ஓட்டெல்லாம் ஓரளவு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போகிற ஓட்டு. நாம் தமிழர் அப்படியே கழிச்சிருங்க. அந்த 8% முழுக்க ஆன்டி திமுக, ஆன்டி பிஜேபின்னே வச்சுக்க, ஆன்டி அதிமுகன்னே வச்சுக்கோங்க. ஸோ இந்த 10% டிடிவியோ கமலஹாசனோ வாங்கின இந்த 10% கமலஹாசனுக்கு இருந்தது இப்போ திருப்பி திமுகவுக்கு வருமா? வந்திருந்தா அந்த 24 குறைஞ்சிருக்கக்கூடாது, 24 பார்லிமெண்ட்டில் குறைஞ்சிருக்கக்கூடாது. ஸோ கமலஹாசனுக்கு ஓட்டு இருக்கா எனக்கு தெரியல. கமலஹாசனுக்கு இருந்த ஓட்டுக்கள் இப்போ விஜய் நோக்கி போயிருக்கலாம். ஸோ இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்தலிலும் தொடர்ந்து 2வது தடவை ஜெயிச்சதில்லை. 71 இன்னொன்று அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஏன்னா இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வர பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அது பல மடங்கு ஓட்டு குறையுது. 96 வச்சு எடுத்துப்போம், ரொம்ப நாள் பழசெல்லாம் நமக்கு தெரியாது. 96ல் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸோடு சேர்ந்துட்டு ரஜினிகாந்த் ஆதரவோடு 40க்கு 40 ஜெயிச்சாங்க. கிட்டத்தட்ட 211 234ல் 212 சீட்டு ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா தன்னுடைய பர்கூர் சீட்டில் தோத்தாங்க. எல்லா அமைச்சர்களும் தோத்தார்கள், 2 பேர் தவிர. KKS சார், இவர் நினைக்கிறேன் திருநாவுக்கரசர், தாமரைக்கணி, இன்னும் யாரோ ஒருத்தர் தான்.
ஸோ அப்படி தோத்த அதே இது இவங்க கூட்டணி அதே கூட்டணி. ஆனால் ஜெயலலிதா கூட்டணி அதுக்கு நடுவில் நடுவில் இருந்த 2 வருஷத்தில் ஜெயலலிதா வீட்டை போய் போயஸ் கார்டனுக்குள்ளே ரெய்டு பண்ணி அவங்களுக்கு இத்தனை செருப்பு இத்தனை புடவை அப்படின்லாம் சன் டிவி இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட 100,000 சேனல்கள் இருக்குது, யூடியூப் இருக்குது. அன்றைக்கி டிவின்னு சொன்னாலே கேபிள்னு சொல்ல மாட்டோம், சன் டிவின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சன் டிவியில் அதை திருப்பி காமிச்சாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஜெயலலிதா ஒரு பெரிய கூட்டணி வச்சாங்க. அவங்க இங்கேருந்து திண்டிவனம் போய் தைலாபுரத்தில் பாமக தலைவரை சந்தித்தார். அதை வைகோவுடைய தாயகத்துக்கு போய் சந்தித்து கூட்டணி வச்சார். இப்போ பாஜகவுடைய அலுவலகத்துக்கு போய் இலகணேசனை சந்தித்து கூட்டணி வச்சதில் 32 சீட்டு ஜெயிச்சாங்க. அடுத்த வருடம் இப்போ பாஜகன்னா ஓட்டு விழுகாது. இன்னும் அதுக்கும் ஒரு காரணமும் சொல்கிறாங்க. நான் அதுக்கு ப்ராக்டிக்கலாகவே சொல்லிடுறேன். 98 தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்பாக அத்வானியை டார்கெட் பண்ணி பாம்பு வச்சு 44 பேர் செத்தாங்க கோயம்புத்தூரில். அதனுடைய எஃபெக்ட்னால திமுக தோத்ததுன்னு சொன்னீங்கன்னால் 99 கூட்டணி மாறுகிறது. அதிமுக தவிர மீதி அதிமுக கூட்டணியில் இருந்தவங்கலாம் இங்கே வந்துட்டாங்க. திருப்பி அவங்களும் 29 ஜெயிக்கிறாங்க. ஸோ பிஜேபி எதிர்ப்புங்கிறது 2098 இல்லை, 99 இல்லை. பட் 2014 பிறகு, அதுவும் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மோடி எதிர்ப்புங்கிறது பரப்பப்பட்டது. அதனுடைய உச்சம் தான் 2019. பட் 2019 பிறகாக எல் முருகனை போட்டு அதுக்கப்புறம் தமிழிசை கொஞ்சம் ஒர்க் பண்ணி அண்ணாமலை வந்து இன்னைக்கு அது பெரிய அளவில் குறைஞ்சிடுச்சு. ஸோ அதனால இந்த முறை பிஜேபி அதிமுக அந்த 39ங்கிறதுல 35 37 35 வாங்கினாலே அதோடு டிடிவி சென்றார். இன்னொன்று 2019 21 தேர்தலுக்கு முன்பாக இந்த 10.5% வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்த உடனே மிகப்பெரிய அளவில் மற்ற பிற்பட்ட ஜாதிகளுக்கு இடையில் ஒரு பெரிய எதிர்ப்பலை வந்தது. நம்மளை ஒதுக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எம்பிசின்னு இன்னொரு பிரிவை போட்டு அதில் இவங்களுக்கு இப்போ 15-20% இருக்குது. அதில் வன்னியர்களுக்கு மாத்திரம் 10%. அதை மற்றவர்கள் எதிர்த்தார்கள். அத்தோடு டிடிவி சசிகலா போன்றவர்கள் அந்த முக்குலத்தோர் அவங்கள ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னப்ப பெரிய அளவில் அந்த பெல்ட்டில் இப்போ மறுபடி சேர்ந்துட்டாங்க. அப்படின்னாலும் என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு அந்த கோபம் உண்மைதானா? அப்போ இப்போ கோபம் வந்து டிடிவி தினகரன் மேல திரும்புமா? இல்லை நீங்க தான் வந்து அவருக்கு எதிராக எங்களெல்லாம் வந்து ஒன்றிணைச்சிங்க, கட்சிக்குள்ள முக்குலத்தோருக்குன்னு ஒரு ஹோல்டு இருந்துச்சு, அந்த ஹோல்டு அவர் ஒதுக்கிட்டாரு, கவுண்டர் கட்சியா மாத்திட்டாருங்கிறத எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஒரு நரேட்டிவையும் அந்த மக்களை ஒன்னா திரட்டினவர் டிடிவி தான். இப்போ அதே டிடிவி மறுபடியும் போய் சேரும் பொழுது இந்த மக்களும் அப்படியே போய் சேர்ந்துருவாங்களா? இல்ல என்ன பெருமளவுல சேர்ந்துருவாங்க சார். அதாவது இந்தியா ஃபுல்லா சராசரி 53% மக்கள் ஜாதி அடிப்படையில் ஓட்டு போடுகிறார்கள். பீகாரில் 55 அதிகம். ஸோ இந்தியன் ஆவரேஜ் 53% சார். ஓட்லேயே கமிட்டட் ஓட்டர்ஸ், அதாவது லோயஸ்ட் எப்னு வச்சுக்கோங்க. பிஜேபி திமுகவுடைய லோயஸ்ட்டு 2014, அதிமுகவுடைய லோயஸ்ட்டு 2024. ஸோ அப்போ அந்த 20%னா அது பெருவாரியாக அந்தந்த ஜாதி அவங்கவுங்க ஜெயிக்கிறது தான். ஸோ ஜாதி பெரிதாக மாறாது. ஸோ இப்போ அதை தாண்டி முக்குலத்தோருக்கு திமுக என்ன செஞ்சதுன்னு சொல்லுங்கள். பெரிதாக எந்த ஜாதிக்குமே எந்த ஜாதியும் எனக்கு பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. எக்ஸப்டிங் அருந்ததியருக்கு அந்த உள்ஒதுக்கீட்டுக்கு வேணா சொல்லிக்கலாம். 3% இல்லை, அந்த 3% தவறு இல்லை. அவங்க இருந்தால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திரு இவர் கிருஷ்ணசாமி என்றால் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ரிசர்வேஷன் எப்படி இருக்குன்னா, முதல் 38% ஓசின்னு இருக்குது, அதன் பிறகு பிசி எஸ்டி. இந்த 32% ஓசிக்கு முன்னால் இருந்த பேர் அதர் கேஸ்ட். அதில் முன்னேறியவர்கள் மட்டும்தான் போக முடியும். ஆனால் கிட்டத்தட்ட 1969 வாக்கில் கருணாநிதி ஆட்சியின் போது இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி திரவியம் என்பவர், அவர் பக்கா பிராமின் எதிரிங்கிறதுனால இந்த அதர் கேஸ்டில் தமிழ்நாட்டில் எல்லா கேஸ்டையும் நம்ம பிசியில் சேர்த்துட்டோம். இதில் பிராமின் அதை வந்து ஓப்பன் காம்படிஷன் என்று மாற்றிவிட்டோம். ஸோ அது ஃபுல்லாக மெரிட் என்று ஆயிடுச்சு. முதல் 32% மெரிட். அதில் பிசியும் சேரலாம், எஸ்சியும் சேரலாம், எஸ்டியும் சேரலாம், எல்லாரும் போகலாம். ஆனால் இந்த எஸ்சி கோட்டாலையும் அருந்ததியர்கள் அந்த 3% தாண்டி எஸ்சிக்குள்ளேயும் சேர்றாங்க. அதிகமான அளவர்கள் அவர்கள் சேர்ந்திருக்கான்னு டேட்டாவை திரு கிருஷ்ணசாமி கொடுத்திருந்தார், திரு சீமானும் கொடுத்திருந்தார்னு பார்க்குறேன். அதாவது அவர்கள் பெரும்பாலும் தெலுங்கர்கள். ஸோ இது வந்து மற்ற பட்டியல் ஜாதியினர் திமுகவிற்கு எதிராக போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, இப்போ தாவேகா தலைமையில் இந்த சிறிய கட்சிகள் கூட்டணி அமைத்தால் எப்படி இருக்கும் சார்? அவர் முதல் கட்சின்னு கூட வைக்க வேண்டாம்னு வைங்களா. நம்ம இப்போ இழுபறி மாதிரி இல்லை சார். விக்கிரவாண்டி கூட்டத்திலேயே அவர் தெளிவாக சொன்னது, என் தலைமையில் ஆட்சி யார் வந்தாலும் இப்ப அவர் தலைமையை ஏத்துக்கிட்டு காங்கிரஸ் தேமுதிக வராங்கன்னு வச்சுப்போம். காங்கிரஸ் தேமுதிக சார், காங்கிரஸ் இணைந்தால்
காங்கிரஸ் வந்துவிட்டது என்றால் என்னை பொறுத்தவரை நான் சொன்னேன் 1+1 = 2 கிடையாது. கிட்டத்தட்ட சில இடங்கள்ல 1+1 = 0 கூட ஆகலாம். இல்ல அது தேர்தல் கூட்டணிகளை இல்ல ரேரஸ்ட் ஆஃப் ரேர்ல தான் அது ஆகுது. ரொம்ப ஆச்சுன்னு சொன்னா 2011 தேர்தல்ல திமுக தன்னோடு விசிகாவையும் இதையும் வச்சு பாமகவையும் வைத்துக் கொண்ட பொழுது ஒர்க் அவுட் ஆகல. ஓகேவா? ஸோ இந்த இதுல கணக்குல பார்த்தா என்னுடைய கணக்கு 15+5 25 கூட தாண்டலாம் குறைந்தபட்சம். இப்ப காங்கிரஸ் வந்துடுச்சுன்னு சொன்னால் மற்ற கட்சிகள் சேரலன்னா கூட விஜய் 20 அது மைனாரிட்டிகள் வருதுங்கிறது ஒரு பார்வையும் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா 25 தொடலாம். அவர் 40. அந்த கூட்டணி இரண்டாவது பெரிய கூட்டணியாக கூட வர வாய்ப்பு இருக்கு, திமுகவை பின் 3வது இடத்துக்கு தள்ளி. ஸோ அந்த முடிவை எடுக்கக்கூடிய அளவில் தடுப்பதற்காக பல்வேறு வேலைகளை திமுக செஞ்சிருக்கு. இவர் வயநாட்டுக்கு வந்தப்ப ஆராசா போய் அங்கே சந்தித்தார். நீலகிரிக்கு அந்த கூடலூரில் ஒரு ஸ்கூலுக்கு வந்தப்ப நீலகிரி எம்பிங்கிற லெவலில் அவர் போய் சந்திச்சார். இல்லை அதுக்கப்புறம் சூப்பர் சீஃப் மினிஸ்டர் போய் டெல்லியில் சந்திச்சார். அதன் பிறகு கனிமொழி சந்திச்சார். ஆனால் கடந்த சில நாட்களாக பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் செய்யும் போராட்டத்தில் திமுக ஆதரவு தரவில்லை. மோடியை சுற்றி கொண்டு பெண்களை வைத்து கேரோ செய்து அசிங்கம் செய்ய வேண்டும் என்று நடந்த முயற்சியில் திமுக எம்பி யாரும் உள்ள போகல. திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா, காங்கிரஸ் எங்களை விட்டு போக கூடாதுன்னு? இல்ல ரொம்ப அந்த கூட்டணிக்கு ஒரு முகமாக இருக்கணும் அப்படின்னா இதுல கம்யூனிஸ்டுகள் வெளியே போயிட்டாலும் அந்த முகம் போயிடும். இல்ல சார், கம்யூனிஸ்டுகளுடைய முகத்தை தாண்டி காங்கிரஸ் உடைய ஓட்டுன்னு 5% சொல்றோம். ஆனால் மைனாரிட்டிகள் மொத்தம் பார்க்குறப்ப 12% இருக்கு. அந்த 12%ல மேஜராக வெளியேற வாய்ப்பு இருக்குது. அதாவது திமுகவுக்கு வர்ற 20 25 லோயஸ்ட் ஸ்டெப்பு, சராசரி 25ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 25ல் 10% மைனாரிட்டி. அது காங்கிரஸ் இருந்தால் வருகிறது. ஸோ அந்த மைனாரிட்டியில் பெரும் பங்கு போச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 25% குறைந்தபட்சம் இந்த ரெண்டு சேர்ந்தா. இன்னொன்று, ஒரு கட்சி கூட்டணியிலேருந்து வெளியேறுச்சுன்னால் மற்ற கட்சிகள் தானாக வீக் ஆகும். அதாவது 2004ல் இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா ஷைனிங் என்ற கேம்பெயினை கொண்டு போனாங்க. திமுக வெளியேறியது, அத்தோடு ஹரியானாவில் ஓம் பிரகாஷ் சௌத்தாலா வெளியேறினார். ஆனால் அந்த இது ஸோ வீக் ஆகிடுச்சு, திருப்பி ஜெயிக்க முடியாது என்ற ஒரு பார்வை வந்தால் அது மிகப்பெரிய அடி வாங்கும். ஸோ திமுகலேருந்து காங்கிரஸ் அதை தடுக்கிறதுக்காக திமுக ஒரு ஆஃபர் கொடுத்ததாக நான் உங்களிலே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு தேர்தலில் உள்ள செலவுகளை தாண்டி அஸ்ஸாம் மாநிலத்தின் மொத்த செலவு 2000லேருந்து 5000 கோடியை தான் தருவதாக சபரீசன் போய் ராகுல்கிட்ட சொன்னதாகவும் யோசிக்கிறேன் என்று சொல்லி இன்னும் பெண்டிங். கிட்டத்தட்ட ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இப்பொழுது விஜயுடைய கூட்டணிக்கு ஒற்றுக்கொண்டு விட்டார்கள். கடைசி முடிவு எடுக்க வேண்டிய இடத்தில் சோனியா காந்தியுடைய ஒற்றை கையெழுத்துக்காக இருக்கிறது. அவங்க ஏன்னா ராகுல் காந்தியுடைய உள் சர்க்கிளில் இருக்கிற முக்கியமான நபர்கள் கேசி வேணுகோபால், ஜெயராம் ரமேஷ், தமிழ்நாட்டைச் சேர்ந்த இவர் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, இவங்க எல்லாருமே இங்கே சைடில் இருக்காங்க. ஸோ ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அவங்களுடைய தொகுதியும் இப்போ வயநாடு ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் தெரியும் வயநாட்டில் ஒரு பக்கம் மலப்புரம் அந்த பகுதியில் இருக்கிறதெல்லாம் முஸ்லீம்கள் அதிகம், இந்த பக்கம் நீங்கள் இதுக்கு வந்தீங்க வயநாடு கல்பட்டா இந்த பக்கம் வந்தால் கிறிஸ்டியன் அதிகம். அந்த தொகுதி நான் ரொம்ப அதிகமாக சுற்றின பகுதி, எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால கிறிஸ்தவ ஓட்டுக்கள், அதுவும் சொல்ல போனால் கேரளாவில் இந்த வக்ஃப் போர்டு திருத்தத்தில் முனம்பம் என்ற ஒரு முக்கியமான கிராமத்தில் ஆயிரக்கணக்கான மீனவர்களிடங்களை வக்ஃப் இடம்னு சொன்னதை காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணல, பிஜேபி சப்போர்ட் பண்ண. எர்ணாகுளத்தில் எர்ணாகுளத்தில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ஸோ விஜய் ஆர்சி கிறிஸ்டினை இங்கே மெட்ராஸ்லலாம் இவர் விஜய் என்று போட்டுக்கொள்வோர், மதுரையை தாண்டினா ஜோசப் விஜய் தான் போடுறாங்களாம். ஸோ அந்த பேரை போட்டுக்கிட்டால் இவர் கூட்டணி வந்தால், இன்னொன்று விஜய் படங்கள் பெரிய அளவில் மலையாளத்துலேயும் கலெக்ஷன் 10 கோடியை தாண்டது. ஸோ விஜயை சேர்த்து கொண்டால் கேரளாவில் ஒரு தொகுதிக்கு 1000 ஓட்டு கிடைச்சா அந்த நீங்கள் எல்கே ஆண்டனி அலப்புழாவில் ஜெயிக்கிறது கூட 2000ல் தான் ஜெயிப்பார். கடைசி 2 ஸ்டேட்லையும் நம்ம பாசிட்டிவாக பண்ணிக்கலாம் இந்த பெனிஃபிட்ஸ்க்கு இருக்கும். இல்லை இன்னொன்று, இதில் எப்பெல்லாம் ஆளுங்கட்சி எதிர்மனநிலை இருக்கோ, அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்தால் அப்பொழுது பலன் ரொம்ப நெகட்டிவ், இதை விட இவங்களுக்கு அதிகமாக போகுது. 1996ல் பிரிஞ்சு போன பிறகும் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. இவங்க வாங்கினது 0, அவங்க 4 சீட்டு வரும்போது ஜெயிச்சாங்க. 2011ல் 63 சீட்டில் 5 சீட் ஜெயிச்சாங்க.
ஸோ 2016 அதே 41 சீட்டில் ஜெயிச்சு 11 ஜெயிச்சாங்க. ஸோ ஆளுங்கட்சியாக இருக்கிற ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கிற கூட்டணியில் இருந்தால் நம்மளுடைய வெற்றி குறையுது. இங்கே 30 சீட்டை வாங்கிக்கிட்டு அதில் 10 சீட் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க. போன முறை 18 ஜெயிச்சாங்க, இப்போ ஆன்டி இது இருக்கிறதுனால 10 சீட்டு வருதுன்னே வச்சுப்போம். பட் இங்கே போய் 70 வாங்கி 10 வாங்கினாலும் நமக்கு மரியாதை இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு கணக்குகள் போட்டு ராகுல் சோனியா வரை அதை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இவர் வந்தாலும் வச்சுக்கோங்களேன், அடுத்தது காங்கிரஸோடு இன்னும் பல கட்சிகள் வரலாம். ஸோ சில சின்ன சின்ன கட்சிகள் வரலாம். அப்படி வந்ததுன்னா 30% நோக்கி போகலாம். கிட்டத்தட்ட 20 சீட்டுக்கும் கீழே கூட திமுக போகலாம். அதை தடுப்பதற்கு இன்னைக்கு இல்லை, கரூர் சம்பவம் நடந்து 2வது நாள் 2 பெண்கள் கொடுத்த வீடியோ, எங்களுடைய குழந்தைகள் போனாலும் தலைவரை பக்கத்தில், அந்த வீடியோவிற்கு 30 லட்சம் ரூபாய் செலவு செய்து பெண் நிறுவனம் கேரளாவுடைய அத்தனை டிஸ்ட்ரிக்ட்லையும் வைரல் பண்ணாங்க. தே பெய்ட் டு இன்ஸ்டாகிராம், தே பெய்ட் டு இது இவங்களுக்கு யூடியூபுக்கு காசு கொடுத்து ப்ரமோஷன் செலவு பண்ணாங்கன்னு இதில் வந்து எக்ஸ் தளத்தில் ப்ரூஃபோட போட்டாங்க. ஸோ திமுக அந்த ரிஸ்கை உணர்ந்திருக்கிறது. காங்கிரஸ் போகக்கூடாதுக்கு எல்லாமே எடுக்கிறாங்க. பட் ராகுல் காந்தியை நம்பி சென்ற முறை வீழ்ந்தவர் எடப்பாடி. 2024 தேர்தலில் ராகுல் காந்தியை நான் கூட்டணிக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சசிகாந்த் செந்திலும் சுனில் குணவலுவும் கேட்டுக்கொண்டு சவுக் சங்கர் 3 பேரும் சொன்னதை கேட்டுட்டு சேர்த்துப்பார் என்று நம்பி உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணான்னு ஒரு எம்பியும் இல்லாமல் போனார். ஸோ இந்த முறை விஜய்க்கு பெரும் வாய்ப்பு என்றால் அது ராகுல் காந்தி வரணும். அதுக்குரிய வாய்ப்புகள் கொடுத்துட்டார். கடைசியாக கொடுத்துருக்கிற ஆஃபர் 100, 124 துணை முதலமைச்சர் என்று கூட சொல்லியிருக்காங்க. 100 சீட்டு உங்களுக்கு காங்கிரஸுக்கு, துணை முதலமைச்சர் ப்ளஸ் மற்ற பதவிகள். அதில் 100ல் நீங்கள் வேறு சின்ன கட்சிகளை கூட்டிகிட்டு வந்தால் உங்களுக்குன்னு கடைசி ஆஃபர் 70 இவங்க 30 பிரித்து கொடுக்குற அளவுக்கு கொடுத்ததாகவும் செய்திகள் வருகிறது. ஓகே, நன்றி சார்.